கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா என்று தொடங்கி வால்மீகி நாரதரிடத்தே இத்தனை குணங்கள் நிரம்பியவனார் என்று கேள்வி எழுப்ப அதற்கு பதிலாகத்தான் ஸ்ரீராமாயணமே பிறந்தது. 16 குணங்கள் ஒரே காலத்தில் நிரம்பியவர் ராமச்சந்திரர். அந்த குணங்களுக்கெல்லாம் ராமனே ஒரு கொள்கலம், இருப்பிடம். இருந்தாலும் அந்த குணங்களை தூண்டிவிடுபவள், பிரகாசிப்பிக்கச் செய்பவள், குணங்களுக்கே நிதானமாக இருப்பவள் சீதாதேவி. என்னதான் ராமனிடத்தில் குணங்கள் இருந்தாலும் அவனுடைய கோபம், நாம் செய்திருக்கும் பாவங்களை பார்த்தின தண்டனை கொடுக்கும் குணம், இவையெல்லாம் நல்ல பண்புகளை மூடிவிடுகின்றன, நீர்பூத்த நெருப்பு போலே ஆக்கிவிடுகின்றன. வெந்நீர் கொதிக்கிறது, நேரே குளிக்க இயலாது, தண்ணீர் சேர்த்து ஆற்ற வேண்டும். அதைப்போல் நம் பாபங்களைக் கண்டு கொதித்திருக்கும் ராமனை தண்ணீராக இருந்து குளிர்ப்பிப்பவள் சீதாதேவி. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே. நாராயணன் ரட்சிக்கிறான், லக்ஷ்மியோடு கூடின நாராயணன் திருமாலே காக்கிறான். சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமா மகளோடு என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகவே ராமன் தனித்து ரக்ஷகன் அல்லன், சீதையோடு சேர்ந்துதான் காக்கிறான். ஆகவே சீதை ராமனோடு சேர்ந்திருப்பது அனைவரை காட்டிலும், அவர்களை காட்டிலும் நமக்கு முக்கியமாகிறது. அவள் உடனிருந்தாள், ராமன் ஆரையும் கொல்லுவதில்லை. அவள் பிரிந்தால் கலங்கிப் போய் ராமன் தண்டித்து விடுகிறான். ஆகவே இந்த உண்மைகளையெல்லாம் உணர்ந்தார் வசிஷ்டர். ராமனுக்கு வெறுமனே அயோத்தியா பட்டாபிஷேகம் போராது, குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். நல்ல குணங்கள் அப்படின்னே ஒரு நாடுன்னு வச்சுப்போம். அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியாகத்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார். அவனுக்கு மட்டுமல்ல, அருகே சீதை என்னும் பெருங்கடல், குணக்கடல், கருணைக்கடல், அவளை அமர்த்தி இருவருக்குமாக ஒரே சிங்காதனத்தில் பட்டாபிஷேகம் பண்ணினார், முடிசூட்டினார் வசிஷ்டாச்சாரியர். அந்த கட்டத்தைத்தான் நாம் தற்போது அடைந்துள்ளோம். யுத்த காண்டத்தின் 128வது சர்க்கத்தில் உள்ளோம். உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். ஒரு சில நூல்களில் மேலும் சில சர்க்கங்கள் இருக்கலாம். இதுதான் கடைசி சர்க்கம். ஆனால் சர்க்கங்களின் பிரிவாலே எண்ணிக்கை மாறி இருக்கலாம். உத்தர பாரதத்தில் ஒரு கணக்கா இருக்கலாம், நம் தமிழகத்தில் வேறொரு கணக்கா இருக்கலாம். ஆனால் அது எங்க முடித்தோம் எங்க பிரித்தோம்னு வேணா கணக்கு மாறுமே தவிர ஸ்லோகங்கள், கதைகள் அத்தனையும் ஒன்றுதான். அதில் எந்த மாறுதலும் இல்லை. மிக உயர்ந்ததான கடைசி சர்க்கம், ராம பட்டாபிஷேகமே நடந்த சர்க்கம், அதைத்தான் அடைந்துள்ளோம். ராமன் நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டார், அயோத்தி பட்டணத்துக்குள்ள நுழைந்தார் என்று அளவுக்கும் பார்த்தோம். அதே சமயம் நாம் தற்போது கும்பகோணம் ராமசுவாமி கோவிலுக்குள் நுழைந்திருக்கிறோம். வெளிமண்டபங்களை எல்லாம் சேவித்து பிராகாரத்தை அடைந்தோம். இந்த பிராகாரம் முழுமையும் அனைத்தும் ராமாயண கதையை சித்திரங்களாக எழுதி வைத்துள்ளனர். ஒரு முறை வலம் வருவதற்குள் நாம் இத்தனை நாளும் கேட்ட ராமாயணத்தை அங்கே சித்திர ரூபத்திலேயே சேவித்துக் கொள்ளலாம். காகாசுரனுக்கு அருள் பாலிப்பது, அதேபோல் வில்லை எடுத்து முறித்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கொள்வது, ராவணனையே முடித்தது, முன்னால் சேது கட்டியது, ஜட்டாயு மகாராஜருக்கு முக்தியை அளித்தது, சபரி கொடுத்த கனியை எடுத்து விருப்பத்தோடே உண்டது, சுக்ரீவனோடே தோழமை பூண்டது என்ற அனைத்தும் ஒரு முறை வலம் வந்தால் போதும். நல்ல மனமுடையவர்கள் இந்த சித்திரங்களையெல்லாம் புத்தக ரூபமாகவும் போட்டிருக்கிறார்கள். அது கோயிலில் விசாரித்தாலே கிடைக்கிறது. அடுத்து மற்ற எம்பெருமான்களை சேவிக்க வருகிறோம். ஸ்ரீனிவாச பெருமான் உள்ளார், அவரை தரிசித்தோம். பக்கத்தில் நவநீத கிருஷ்ணனும் நர்த்தன கிருஷ்ணனும். ஒரு பக்கம் கையில் வெண்ணெய் வைத்து கொண்டு கண்ணன், மற்றொரு புறத்தில் வெண்ணைக்காக ஆடும் கண்ணன். இதோ அங்கும் பட்டாபிராமர் உள்ளார். நடுவே ராமர், ஒருபுறம் சீதை, ஒருபுறம் இலக்குவன். அவர்களை தரிசித்தோம்.
ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சந்நிதியை அடைகிறோம். நீண்ட நெடிய திருக்கோலத்துடன் கையில் கத்தியை ஏந்தி கொண்டு திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வார். தலைவர் சுவாமி நம்மாழ்வார். மாறன் அடிபணிந்து இந்தவரான ராமானுஜர். ராமானுஜரிடத்தே ஏகலவ்யனைப் போன்று துரோணருக்கு ஏகலவ்யனைப் போலே ராமானுஜருக்கு தான் என்ற அனைத்தையும் கற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆழ்வாராச்சாரியர்களையெல்லாம் சேவித்துக் கொண்டோம். இனி நாம பார்க்க வேண்டியதும் ராமாயணத்தில் பட்டாபிஷேக கட்டம். கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயிலில் பட்டாபிஷேகத்தில் இருக்கும் ராமச்சந்திரன். அவரை நாளை கடைசி நாள் அன்னைக்கு சந்திப்போம், சேவிப்போம். அதுவரை காத்திருக்க வேணும். தற்போது 128வது சர்க்கத்தின் நடு இடத்தில் உள்ளோம். ராமன் அயோத்தி பட்டணத்துக்கு வந்தார். தன் தந்தையாருடைய மாளிகைக்குள் நுழைந்தார். மிகப்பெரிய மாளிகை, தான் வாழ வேண்டிய மாளிகை. ராமனுடைய உள்ளம் எவ்வளவு நைந்து உருகி இருப்பது, எத்தனை நன்றியோடு இருப்பதுங்கிறதை இங்கேதான் புரிந்து கொள்ள வேண்டும். 45வது ஸ்லோகத்தில் உள்ளோம். தச்சமத் பவனம் சிரேஷ்டம் சாசோகவனிகம் மகத் முக்தா வைதூர்ய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதய. பரதனையும் சத்ருகனையும் கூப்பிட்டு இந்த சிறந்த மாளிகையை சுக்ரீவனும் அவன் கூட வந்தவர்களும் தங்குவதற்காக கொடுத்து விடு என்றார். நாம் பலரை விருந்தாளிகளாக கூப்பிட்டிருந்தாலும் நாம் எப்போதும் இருக்கும் வசதி வாய்ந்த இடத்தை நமக்கு வைத்துக்கொண்டு கெஸ்ட் ரூம், விருந்தாளிகர் அறை, அதைத்தான் மற்ற பேருக்கு விட்டு கொடுப்போம். அது நாம். ஆனால் ராமன் நாம் அல்லவே. ராமன் ராமன். அதனாலதான் தனக்குன்னு எது பெரிய மாளிகையோ அதை விருந்தாளிக்கு கொடுத்தான். தனக்கு சிறந்ததையோ வைத்துக்கொண்டு சுமாரை மற்ற பேருக்கு கொடுப்பது தானம் ஆகாது, அது தியாக உள்ளம் ஆகாது. தியாகராஜன், தியாகேசன் ராமச்சந்திரன். அதனாலதான் தன்னிடத்தையே தன் நண்பனுக்கு, உயிரினும் மேலான நண்பனுக்காக கொடுத்தார். சுக்ரீவனின் கையை சத்ருக்னன் பற்றி அழைத்து போய் வேண்டியன செய்தான். ஹஸ்தே கிரஹீத்வா சுக்ரீவம் பிரவிவேசதமாலயம் அபிஷேகாய ராமஸ்ய தூதானாம் ஆக்ஞாபய பிரபோ. இனி ராமாபிஷேகத்துக்காக என்ன செய்ய வேண்டுமோ வசிட்டரே ஆணையிடுவீர் என்று பரதன் பிரார்த்திக்க வசிட்டாச்சாரியர் ஆணையிட்டார். 4 முக்கியமான வானரங்கள் 4 திசைக்கு போக வேண்டும். என்னென்ன புனித நீரை தங்கமயமான கும்பத்தில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று வசிட்டர் ஆணையிடுகிறார். சவ்வர்ணான் வானரேந்திரானாம் சதுர்ணாம் சதுரோகட்டான். வானரேந்திரர்கள் ஒத்தத்தரும் தலைவன், எங்கும் தாவக்கூடியவர். 4 பொற்கும்பங்களை கொடுப்பார். ததௌ க்ஷிப்ரஞ்ச சுக்ரீவா சர்வரத்ன விபூஷிதான். ரத்தனங்களால் மணி மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொற்குடங்கள். ததா பிரத்யூஷ சமயே விடியற்காலையில் சதுர்ணாம் சாகராம்பசாம் 4 கடலை நோக்கி 4 வீரர்கள் பறந்தனர். ஒத்தொத்தர அங்கங்கு இருக்கிற புனித நீரை கொண்டு வந்தனர். அதிலே உத்பேதுர் ககனம் சீக்கிரம் கருடாய்வ சீக்கிரகாக ஜாம்பவான்ச்ச ஹனுமான்ச்ச வேகதர்ஷீச்ச வானரஹ ரிஷபச்சைவ கலசான் ஜலபூர்ணானதான் அநாதயன். அங்க இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டனர். ஜாம்பவான், ஹனுமான், ரிஷபன், சுஷேணன், கவயன் போன்ற பெரியோர்கள். இவர்கள் தான் பறந்து போயிருக்கா. சுஷேணா சத்வசம்பன்னா சர்வரத்ன விபூஷிதம் ரிஷபா தட்சிணாத்தூர்ணம் சமுத்ரா ஜலமானயத். ஒருத்தர் கிழக்கு கடல், ஒருத்தர் தெற்கு கடல், அடுத்தவர் மேற்கு கடல், அடுத்தவர் வடக்கு கடல். சுஷேணனும் ரிஷபனும் கவயனும் ரத்தன கும்பத்தில் புனித நீரை கொண்டு வந்தனர். ராமனை சிறந்த ரத்தன மணிகள் பொதிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தில் அமர்த்தினார் வசிஷ்டர். பக்கத்தில் சீதை. ராமம் ரத்தனமயே பீடம் சகசீதம் நவேசயத். ரத்தனமயமான பீடத்தில் சீதையோட ராமனை அமர்த்தினார். அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்னஹா சச்சிவை சக. சத்ருக்னன் மற்றுமுண்டான மந்திரிகள் எல்லாரும் ராமாபிஷேகத்துக்காக மேடைக்கு வந்தனர். புரோகிதாய சிரேஷ்டாய சுகுர்பச்ச நவேதயத். சரியான நேரம் குறிக்கப்பட்டது. அனைத்து பண்டிதர்களும் வேத விற்பன்னர்களும் வந்து சேர்ந்தனர். ததஸ்ஸ பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சக. வசிஷ்டாச்சாரியர் அனைத்து அந்தணர்களையும் கூப்பிட்டார். வேண்டிய நல்லுள்ளம் கொண்டவர்களையெல்லாம் வரவழைத்தார். ராமம் ரத்னமயே பீட்டே சசீதம் சந்நிவேசயத். சீதையோட கூட ராமனை அவ்விடத்தில் அமர்த்தினார். உடனே பரதனும் சத்ருகனும் லக்ஷ்மணனும் அனைவரும் கிட்டக்க வந்து கூடினர். அங்கதப் பெருமாள் அருகே நின்றார். ஹனுமான் கூடவே வந்தார். அரியணை அனுமன் தாங்க. ஹனுமான் சிங்காதனத்தை பற்றி கொள்ள,
அங்கதன் உடைவாள் ஏந்த. அங்கதப் பெருமாள் ராமனுடைய நீண்ட கத்தி, ஒரு அரசனுக்கு உடைவாள் ராஜ சின்னம், கத்தியை அங்கதனேந்த. பரதன் வெண்குடை கவிக்க, வெண்கொற்ற குடையை, அது அரசனுக்குண்டான முக்கிய அடையாளம். வெண்கொற்ற குடையை பரதனேந்த. இருவரும் கவரி பற்ற, இருவருமாக கவரி வீச, சாமரம் வீச. விரை செரு குழலி ஓங்க, வசிட்டனே புனைந்தான் மௌலி. மௌலி அவர்களுடைய வம்சத்தில் எப்போதும் பெருமை சேர்க்கும் ரத்தன கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை தான் வசிஷ்டாச்சாரியர் கைகளில் எடுத்தார். ஆங்காங்கு புனித நீரோடைய அந்தணர்கள் காத்திருக்க, ஆகாயத்தில் பொற்குடத்தோடைய தேவர்களெல்லாம் பூமாரி பொழிய, தீர்த்தமாடி பொழிய, ஆகாயத்தில் காத்திருக்க வசிஷ்டாச்சாரியர் பட்டாபிஷேகம் செய்கிறார். வசிஷ்டோ விஜயச்சைவ ஜாபாலிரத காஷ்யப காத்யாயனோ கௌதமஸ்ய வாமதேவஸ்ததைவச. 8 பெருத்த ரிஷிகள், வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யப காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்று எண்மரும் சுத்தி நிற்க, அபிஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. இதுதான் நேர் சரியான ஸ்ரீராம பட்டாபிஷேக கட்டம். அனைவரும் அனைத்து குடும்பத்தாரோடும் சேர்த்து சீதாராமர்களை தற்போது மனதார நன்கு நினைத்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகத்தாலே, சுக்ரீவன் அனுகிரகத்தோடே, வசிஷ்டரின் அருளோடே நாம் அனைவரும் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் பங்கு கொண்ட பாக்கியம் பெற வேண்டும். அதுக்குன்னு இருக்கிற ரத்தனமான ஸ்லோகம் இது. அபிஷிஞ்சன் நரவ்யாக்ரம், மனிதருள் மாணிக்கத்தை போன்ற, ஏறு போன்ற, சிங்கம் போன்ற ராமன். பிரசன்னேன சுகந்தினா, புனித நீர், வாசனை நீர் அது கொண்டு. சலிலேன சஹசிராட்சம், எப்படி இந்திரனுக்கு 3வது லோகமான சொர்க்கலோகத்து பட்டாபிஷேகம் நடந்திருக்குமோ அதை காட்டிலும் சிறப்புற அயோத்தியா தேசம், கோசல தேசம், இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய நாடு, அதற்கே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. குணசாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் கொண்டார். வசவோ வாசவம் யதா ரித்விக்பிஹி பிராமணைஹி பூர்வம் கன்யாபிஹி மந்திரிபிர்த்ததா யோதைச்சைவாபிஷஞ்சன்ஸ்தே சம்பிரகிருஷ்டைஹி ச நைகமைஹி ஆஹ சர்வௌஷதிஹி அசைச்சாபி தேவதைஹி நபசி ஸ்திதைஹி. பக்கத்தில் இருக்கிற எண்மரும் புனித தண்ணீர் வார்த்தனர். 4 தண்ணீரும் சேர்க்கப்பட்டது. உயர்ந்த மக்களெல்லாம் கிட்டக்க வந்து அக்ஷத்தை மற்றும் உண்டான பொறி முதலானவர்களாலே ஆனந்தமாக தூவினர். ஆகாசத்திலிருந்து தேவர்களெல்லாம் பூமாரி பொழிந்தனர். பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்தனசோபிதம், பிரம்மாவாலேயே உருவாக்கப்பட்ட தங்க கிரீட்டம், ரத்தனங்கள் மணிமாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட கிரீட்டம். அதுதான் இக்ஷ்வாக்கு வம்சத்து கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை வசிஷ்டாச்சாரியர் பொன் தட்டில் கொண்டு வந்தார். தீர்த்தத்தால் புரோக்ஷித்தார். அதை எடுத்து ராமன் தலையிலே சூட்டினார். ரித்விக்பிஹி பூஷணைச்சைவ சமயோக்ஷத ராகவஹ சத்ரந்தஸ்ய ஜக்ராஹ சத்ருக்ன பாண்டுரம் சுபம். பக்கத்திலே நீண்ட வெண்கொற்ற குடையை சத்ருக்னன் பிடித்தார். ஸ்வேதஞ்ச வாலவ்யஜனம் சுக்ரீவோ வானரேஸ்வரஹ, சுக்ரீவன் ஓர் சாமரத்தை வீசினான். அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணஹ, மற்றொரு சாமரத்தை விபீஷணன் வீசினான். மாலான் ஜலந்தீம் வபுஷா காஞ்சனீம் சதபுஷ்கராம். அதே சமயம் அழகான பொன்மணிகள் பொருத்தப்பட்ட மாணிக்கம் முத்து ஆகியவை கொண்ட நீண்ட முத்து மாலை மணிமாலையை இந்திரன் ராமனுக்கு பிரசாதமாக அவன் பரிசாக அளித்தான். ராகவாய ததௌ வாயு வாசவேன பிரச்சோதிதா. அப்போ வாயு பகவான் அதை கொண்டு வந்து கொடுத்தார். சர்வ ரத்ன சமாயுக்தம் மணிபிஷ்ச விபூஷிதம் அபிஷேகே ததர்ஹஸ்ய ததா ராமஸ்ய தீமதா. இப்படி உயர்ந்த சிங்காதனத்தில் அனைவரும் புடிசூழ சத்ரஞ்ச சாமரம் திருத்தவான் என்னும் சத்ரசாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹா அனுஜகாம என்னும் அனைத்து அரச அடையாளங்களும் பொருந்தி ராஜா ராமனாய் சக்கரவர்த்தியாய் இனி ராமராஜ்யமே 11,000 வருடங்களுக்கு நடக்கும்படிக்கு பட்டாபிஷேக திருக்கோலத்தோடே ராமன் இருந்தார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பட்டாபிஷேக நமக்கு பல்லாண்டு பாடுவோம். நாளை